ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போது நம்ம கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ கீரையில் போட்ட பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம வைக்கும்போது ஸ்டஃப் பண்ணும்போது பார்த்தீங்களா எவ்வளோ இருந்துச்சு கீரை, இப்போ எவ்வளோ கம்மி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பாதி இல்லை, குவார்ட்டர் அளவுக்கு ஆகிடுச்சு. நம்ம இப்போது 1/4 தான் இப்போ இருக்குது நம்ம வச்சதுலேருந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மேக்ஸிமம் கலர் மாறாமல் கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும் இந்த க்ரீன் கலர் ரிச்சாக இருக்குது. இது எப்படி நான் பண்ணினேன்னா, லிட்டு போட்டு தான் கவர் பண்ணேன், அல்லது பூண்டு வேகாது, கீரை வந்துடும், பூண்டு வேகாது. பட் எப்படி இந்த கலர் போகாமல் பண்ணேன்னா, லிட்டை நான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணல. ஒரு சின்ன கேப் விட்டுட்டு தான், நான் லைட்டாக தான் ஒரு சின்ன கேப் விட்டுருந்தேன் வாட்டர் வேப்பர்லாம் வெளியே போகிறதுக்கு. நான் ஃபுல்லாக ஒரு வேளை மூடி இருந்தால் இந்த கலர் இருந்திருக்காது இந்த கீரையில், அவ்வளவு கலரும் இப்போ போயிருந்துருக்கும். அதோடு சேர்ந்து நம்ம நியூட்ரியன்ஸும் போயிடும், கீரையில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே. ஸோ அந்த சத்தே வந்து அந்த க்ரீன் கலரில் தான் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம கலரை மெயின்டைன் பண்ணி தான் நம்ம குக் பண்ணணும், கலரை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு மூடி வைக்கும்போது ஒரு சின்ன கேப் விட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கலர் மாறதான் செய்யும் வெஜிடபிள்ஸ், பட் ரொம்ப மாறாமல் நம்ம ஓரளவு பாதுகாக்கலாம். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ ஈவன் பூண்டு கூட வெந்துடுச்சு. உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணால் இங்கே பாருங்கள், கட் பண்ணால் கட் ஆயிடுது. இப்படி ஒரு ஸ்பூனை வச்சு பிரேக் பண்ணிங்கன்னா அது துண்டாயிடுச்சுன்னா நமக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வெந்துடுச்சு எல்லாமே. ஸோ இப்போது நான் உங்களுக்கு இதை எப்படி பிளெண்ட் பண்ணணும்னு காட்டுறேன். இன்னும் நான் உப்பு ஆட் பண்ணல. உப்பு ஆட் பண்ணாலும் கலரெல்லாம் போயிடும். இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு இதை பிளெண்ட் பண்ணி நான் காட்டுறேன். இப்போ இந்த கீரையை எடுத்து நான் இங்கே வச்சிடுறேன். இதை பிளெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நான் இவ்வளோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயம், ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். நான் எடுத்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் பெருசு, அதனால தான் உங்களுக்கு அப்படி நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. சின்ன வெங்காயத்துலேயும் நல்ல பெரிய வெங்காயம் அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் தான், ஹேண்ட் பிளெண்டர் இது ப்ரான் பிராண்டில் நான் கம்பெனியில் வாங்கியிருக்கேன். இது ப்ரான் எப்போவுமே நல்லாயிருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே பட் நமக்கு லாங் லைஃபாக வரும். இது ரொம்ப வருஷமாக எனக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் நான் வேறு எந்த பிராண்டும் வாங்குறது இல்லை. ஸோ ப்ரான் தான். இந்த ஹேண்ட் பிளெண்டர் வச்சு தான், இதில் நீங்கள் பார்க்கலாம் அடியில் பிளேட் இருக்குது. ஸோ இந்த பிளேடை வச்சு ஈஸியாக நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கீரைக்கு தேவையான உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கலர் மாறாது. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணும்போது அவ்வளோ கலரும் போயிடும், அந்த உப்பு எல்லாத்தையும் எடுத்துடும். கீரைக்கு ரொம்ப உப்பும் தேவையில்லை, ரீசனபிள் உப்பு போதும். ஸோ இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக பிளெண்ட் ஆகிருக்கு. இப்போ புரியும் உங்களுக்கு இந்த ரெசிபி எவ்வளோ ஈஸியான ரெசிபின்னு. இதுவும் ஒரு பேச்சுலர் ரெசிபி தான். ஒர்க்கிங் பீப்புள், போத் மென் அண்ட் உமன், யார் வேணால் இது பண்ணலாம். இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. உங்கள் கையில் இப்படி ஒரு ஹேண்ட் பிளெண்டரும் இருந்துச்சுன்னா வெரி வெரி ஈஸி. நீங்கள் மிக்சிலையும் போட வேண்டாம், எதுலேயும் போட வேண்டாம், ஈவன் மிக்சியை கூட வாஷ் பண்ணவும் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குக் பண்ண பாத்திரத்தில் வச்சு பிளெண்ட் பண்ணிடலாம். அது இந்த பிளெண்டர், ஹேண்ட் பிளெண்டரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த மாதிரி சில கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும்போது நமக்கு குக்கிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
இப்போ லைட்டாக நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம், நமக்கு உப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த பிளெண்டரோட ஸ்பெஷாலிட்டியே இது தான். ஈவன் நம்ம மிக்சியில் கூட ஹாட்டாக அரைக்க முடியாது, கூல் டவுன் பண்ண பிறகு தான் அரைக்க முடியும். பட் இதில் அப்படி இல்லை, ஹாட்டாகவே நம்ம பண்ணலாம், அதுதான் அதில் ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தான் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வேறு எந்த வேலையுமே இல்லை, ஜஸ்ட் நான் கீரையை கழுவி தான் வச்சேன், கழுவி அப்படியே போட்டுட்டேன். கொஞ்சம் பூண்டும் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு அவிச்சு இப்போ பிளெண்டும் பண்ணியாச்சு. பாருங்கள், இது ஒரு வேலையே இல்லாத ஒரு ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். கழுவுறது மட்டும்தான் இது வேலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நான் இப்போ பிளெண்ட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், நம்ம கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டிட்டாச்மெண்ட்டை நம்ம ஈஸியாக ரிமூவும் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இதில் தான் ஒரு ப்ரெஸ் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ இதை மட்டும் நம்ம கழுவுனா போதும். குயிக்காக டேப் வாட்டரில் ஜஸ்ட் ரின்ஸ் பண்ணி வச்சா போதும். இதுக்கு சோப்பு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஜஸ்ட் ரின்ஸ் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். அண்ட் இப்போ நம்ம கீரையை தாளிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்குன்னு? நான் இன்னும் கூட வெளிச்சத்தில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன், இப்போ அந்த கலர் உங்களுக்கு தெரியும். ஸோ மீன்வைல் நான் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன், சின்ன பேனை, ஜஸ்ட் தாளிக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அழகாக இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ரைஸில் மிக்ஸ் பண்ணி கீரை சாதமாக கூட சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், மினிட்ஸில் நம்ம கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இல்லை, நான் இங்கே ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிருக்கேன். ஏன்னா கிட்ஸுக்கு இப்படி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது, என்னது இது ஒரே க்ரீனாக இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ரைஸை போட்டு இல்லை மிக்ஸ் பண்ணிவிட்டா வேறு வழி இல்லாமல் சாப்பிடுவாங்க. ஸோ அண்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில் ஹனான்னு ஒரு பிராண்ட், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஹனாங்கிற ஒரு கோகோனட் ஆயில் பிராண்ட். இது பாட்டிலில் வரும், கிளாஸ் பாட்டிலில். ஸோ இதில் ஃபியூ இது எடுத்திருக்கேன், கொஞ்சம் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இது ஒரு நல்ல குவாலிட்டி ஆயிலுங்கிறனால இது கிளாஸ் பாட்டிலில் தான் அந்த ஆயில் வருது. அவ்வளோதான், நமக்கு தேவையான எண்ணெய் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கடுகு, வெங்காயம், வேறு எதுவும் தேவை, இதுக்கு கருவேப்பிலை கூட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நமக்கு கடுகும் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும், தாளிச்சிடலாம். இப்போ நாம் கடுகு ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இவ்வளோ கடுகு போடுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் கருவேப்பிலை கழுவணுங்கிற அவசியமும் இல்லை, இந்த கீரைக்கெலாம் கருவேப்பிலையெல்லாம் தேவையில்லை. அப்புறம் ஸ்மால் ஆனியன் ஒரு 3 வெங்காயம், 3 பெரிய சைஸ் சின்ன வெங்காயத்தை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுடுங்க, அவ்வளோதான். நம்ம கீரை மசியல் ரெடி இன் மினிட்ஸ். வெரி வெரி சிம்பிள் ரெசிபி. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ஹெல்தி ரெசிபி, பியூர் வெஜ் ரெசிபி தான் இது.
வெஜ் பிரியர்களுக்கு இது ரொம்பவே ஒரு பிடித்தமான ரெசிபி தான் இந்த கீரை கடையில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெரி வெரி சிம்பிள். இதுவும் யார் வேணால் குக் பண்ணலாம். காய் கட் பண்ண தெரியாதவங்க கூட இந்த ரெசிபிலாம் செஞ்சிடலாம். கீரையை உட்காந்து நம்ம கட் பண்ணணும்லாம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. நம்ம நல்லா வாஷ் மட்டும் பண்ணால் போதும். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ இது நல்லா பொரியட்டும். நான் அப்புறம் இதில் போட்டுட்டேன். ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு பொரிஞ்சால் போதும். தாளிக்காமல் கூட சாப்பிடலாம், அதான் உண்மை. இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேன்சினஸ்க்காக தான் தாளிக்கெல்லாம் செய்கிறோம். ஆக்சுவலி தாளிக்காமல் கூட சாப்பிடலாம். பேச்சுலர்ஸ்லாம் தாளிக்கணும்லாம் அவசியமே இல்லை. இப்போவே டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே ரொம்ப நல்லா தான் இருக்குது. இப்போ நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு டைம் இருக்கிறனால இதெல்லாம் பண்ணலாம். டைம் இல்லாதவங்க ஜஸ்ட் லைக் தட் இதை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இதெல்லாம் ஒரு ஆப்ஷனல் தான் தாளிக்கிறதெல்லாம். ஸோ போதும். நான் ரொம்ப ஃப்ரை பண்ணலை, அப்படியே ப்ரௌன் ஆகிறது வரைக்கும்லாம் ஃப்ரை பண்ண தேவை. லைட்டாக ஆனியன் அந்த சாட் ஆனால் போதும். இப்போ நான் இதுக்குள்ளே போட்டுடுறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சாட் ஆனாலே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீரை ரெசிபி ரெடி. இதை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இது ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இதை நீங்கள் வெறுமனையாக ரைஸில் அந்த டைமில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். ஆல்ரெடி ரைஸை மிக்ஸ் பண்ணி வச்சும் நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான், நம்ம சாய்ஸ் தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய சிம்பிள் ரெசிபீஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.